ஓம் சாந்தி. எந்த ஒரு மார்க்கத்துலேயும் நம்ம ஈஸியாக போகணும் அப்படின்னா எப்போ சகஜமாக இருக்கும் அப்படின்னா எப்போ அந்த வழியில் யாராவது போயிருந்தாங்கன்னா அவங்கள காப்பி பண்ணி அப்படியே போயிடலாம் ஈஸியாக. புது மார்க்கத்தில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது புது வழியில் போகிறதுக்கு. அதே நேரத்தில் அந்த வழியில் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வழியை ஒரு இடத்துக்கு போகணுன்னா அங்கே தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மலையெல்லாம் ஏறுறாங்க, இப்போ இல்லைனா தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகிறாங்க, அதனுடைய ரூட்டு ஏற்கனவே யாராவது போயிருந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டு அந்த வழியில் கரெக்டாக போனால் நம்ம போய் ரீச் ஆகிடலாம். இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய மகான்கள் இந்த பூமியில் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் ஒரு திறந்த புத்தகம் போல் இருக்குது. அது பக்தி மார்க்கத்தினுடைய ஆத்மாக்களாக இருக்கலாம், இல்லைனா நாட்டுக்காக போராடி சுதந்திரம் பெற்ற வீரர்களாக இருக்கலாம், மகான்களாக இருக்கலாம். அவங்களுடைய விஷயங்களை நம்ம அவங்களுடைய புத்தகத்தில் படிக்கும்போது இல்லை யாராவது சொல்லி கேட்கும்போது நம்ம நாட்டுக்காக நம்மளையே சமர்ப்பணம் பண்ணுற அளவுக்கு நமக்குள்ள ஊக்கம் உற்சாகம் வருது. அதே போல நம்மளுடைய இயக்கத்தில் பாபாவனுடைய பரமாத்மாவனுடைய வழிகாட்டுதலின்படி முன்னேறி சென்று நமக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பார்த்திங்கன்னா ஒரு திறந்த புத்தகம் மாதிரி நம்ம முன்னாடி இருக்குது. 1922 வருஷத்தில் இந்த மகான் ஆத்மாவனுடைய ஜென்மம் ஏற்பட்டது இந்த பூமியில். இந்த ஒரு மகான் ஆத்மா தன்னுடைய லைஃப்பை வாழ்க்கையை மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிரேரணையை கொடுக்குற மாதிரி அந்தளவு சக்திசாலியாக தன்னை மாட்டிக்கிட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை சேத்திரமாக இருந்தாலும் சரி, மற்றும் அவங்களுடைய வார்த்தைகள் மூலமாக, அவங்களுடைய கர்மத்தின் மூலமாக, அவங்களுடைய விவகாரத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்களை யோகி ஆத்மாக்களாக மாற்றிட்டாங்க. தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கான பார்க்கறதுக்கான அவங்க கூட இருக்கக்கூடிய இல்லைனா கொஞ்சம் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த சௌபாக்கியம் நம்ம எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடச்சிருக்கு. 1995 எப்போ அப்போ எனக்கு அப்போ தான் கிடச்சிருந்தது இந்த இயக்கத்தை பற்றி, பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தை பற்றி. அப்போ அவங்க தாதிஜி வந்திருந்தாங்க பஞ்சாபில், அமிர்தசரில். அப்போ என்னுடைய பெரிய அண்ணா சொன்னார், தாதிஜி வந்திருக்காங்க, நீ போய் மீட் பண்ணு. அப்போ இளம் பருவமாக இருந்தது, இளம் வயசு. அந்த நேரத்தில் பயங்கர சோம்பேறியாக இருப்போம். நான் தூங்கிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். அப்போ நான் சொன்னேன், போனாங்க நமக்கு தூக்கம் கெட்டு போயிருமே, ரெகுலர் லைஃப் கம்ஃபர்ட் ஜோன் மிஸ் ஆகிருமே அப்படின்ட்டு நான் ஒன்றும் வரல அப்படின்ட்டேன். அப்புறம் அடுத்த நாள் மீண்டும் எங்கள் அண்ணா சொன்னார், ஒரு தாதி போயிட்டாங்க, இன்னொரு தாதி இருக்காங்க, அவங்களையாவது மீட் பண்ணு அப்படின்னாங்க. அவங்கள பாரு அப்படின்னாங்க. அவர் இவ்வளோ சொல்கிறாரே அப்படின்ட்டு நானும் சரி பெரியவங்க சொல்கிறது கேட்கணுமே அப்படின்ட்டு நான் என்னை தயார் பண்ணேன். அப்புறம் சென்டருக்கு போனோம் அவர் கூட சேர்ந்து. அப்போ தாதி பிரகாஷ் மணிஜி போயிட்டாங்க மவுண்ட் அப்புக்கு. ஆனால் தாதி சந்திரமணி இருந்தாங்க. முதல் நாள் நான் எப்போ சென்டருக்குள்ளே என்ட்ரு ஆனனோ அப்போதே எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தோன்னு ஃபீல் ஆச்சு, இதுதான் நம்மளுடைய ஃபேமிலி, இந்த பரிவாரத்தினுடைய இந்த ஃபேமிலியில் நான் ஒருத்தனாக மாறணும். அப்புறம் முரளியும் கேட்டேன். சொல்லப்போனால் அவர் என்ன பிடிவாதமாக கூட்டிகிட்டு போனார். நான் பல்லு விளக்கவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, அப்படியே போயிட்டேன். முரளியினுடைய 1-2 பாயிண்ட் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் எனக்குள்ள இந்த ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கை அப்படின்னா இவங்களை போல தான் வாழணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் முரளி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா திலகம் வச்சாங்க, டோலி கொடுத்தாங்க சந்திரமணி தாதி. அப்போ கூடவே திலகம் வச்சாங்க. எனக்கு என்னுடைய நெற்றியில் அப்படி திலகம் வச்சோன்னே நான் அசரீதி ஆகிட்டேன், பறந்துட்டேன் எங்கேயோ. அது சரீரத்திலேருந்து விடுபட்டேன் அப்படிங்கிற மாதிரி உணர்வு ஏற்பட்டது. அதாவது 1 செகண்டு 2 செகண்டு 10 செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த நேரத்தில் அசரீரியினுடைய அனுபவம், ஏதாவது சரீரமே என்னை விட்டு போயிடுச்சு, சரீரம் அழிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, உடம்பே இல்லை. அந்த 2-3 செகண்டினுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. அப்போ நான் யோசித்தேன், இந்த தாதி திலகம் வச்சோடனே இப்படி எனக்கு அனுபவம் நல்லா கிடச்சிதே, அதுவே அப்போ அந்த பெரிய தாதி போயிட்டாங்க இல்லையா, அவங்கள மீட் பண்ணால் அப்போ எவ்வளோ நமக்குள்ள சக்தி கிடைக்கும், எவ்வளோ அவங்களுக்குள்ள குணங்கள் இருக்கும். அதாவது என்னுடைய லைஃப் அலௌகிகமாக அந்த டைமில் தான் மாற்றம் அடைந்தது. அப்போலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய முயற்சியை ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரெகுலராக கிளாஸுக்கு வர ஆரம்பித்தேன்.
அதிலிருந்து நான் எப்போவுமே நான் முரளியும் மிஸ் பண்ணதில்லை, அமிர்த வேலையும் மிஸ் பண்ணதில்லை. தாதிகளுடைய லைஃப் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க தாதி, சந்திரமணி தாதி. அப்போ அவங்க மூலமாக, அவங்க கொடுத்த பிரேரணை மூலமாக, அவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் மூலமாக என்னுடைய வாழ்க்கையும் உயர்ந்த குஷியாக தடையில்லாமல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1999 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பட்டி நடந்தது. அதுக்கு முன்னாடியே நான் ஒரு வருஷமும் வந்துட்டு இருந்தேன் மதுபனில். ஏன்னா தாதிகளுடைய கிளாஸஸ் எல்லாம் கேட்கும்போது நான் புது ஊக்கம் உற்சாகம் அப்படி பயங்கரமாக இருக்கும். ஆனால் 1999 பட்டி வந்தது. பட்டியில் வந்தோம். குமார்ஸுக்கான பட்டி வச்சுருந்தாங்க. அதனால் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்க வந்தாங்களோ அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த நேரத்தில், இது வந்து குமாரர்களுடைய தாதி அப்படின்ட்டு. அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது தாதிஜியினுடைய அந்த பவித்ரதாவினுடைய சக்தி அவங்க எல்லாத்தையுமே முற்றிலுமாக அப்படியே கவர்ந்து இழுத்துறோம், ஒரு மேக்னெட் மாதிரி. 1999 2007 வரைக்கும் அவங்கள பார்த்து, அவங்களுடைய வாய் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, மகா வாக்கியங்களை கேட்டு, அதாவது 1999 2007 வரைக்கும் அவங்க மூலமாக நான் என்னெல்லாம் அனுபவங்கள் அடைஞ்சேன், அவங்க கூட இருந்தபோது என்ன அனுபவங்கள் பெற்றேன், அவங்களுடைய தொடர்பில் வரும்போது எனக்குள்ள என்ன மாற்றம் வந்தது, அவங்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி தாதிஜியினுடைய சங்கம் அனுபவங்களின் ரங்கம் அப்படிங்கிற இந்த பட்டியினுடைய அனுபவங்களின் கலர் நிறம் அப்படிங்கிற அந்த பட்டியினுடைய முதல் நாள் அவங்க கூட இருந்த அனுபவங்கள் சின்ன சின்ன நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆனால் 10 தான் சொல்லக்கு பெர்மிஷன் இருக்குது. அதனால் 10 அனுபவங்களை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உண்மையிலேயே வாஸ்தவத்தன்மை என்ன அப்படிங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தேன். அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருப்பாங்க, அந்த அன்பை நான் தாதிக்கிட்ட பார்த்தேன். ஞானத்தில் இருந்தவங்களாலும் சரி, ஞானத்தில் இல்லாதவங்களாலும் சரி, எல்லார் மீதும் சமமான ஒரு தாய் அன்பு, ஒரு பாச உணர்வு வந்து அவங்கள்ட்ட இருந்தது. இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் இல்லை, அவங்க அவங்களுக்குள்ள அது நிறைஞ்சிருந்தது, அதில் குறையே வரல ஒருபோதும். இந்த ஒரு தலைப்பை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்களுக்குள்ள அன்பு உணர்வு, பாச உணர்வு, தாய் அன்பு எப்படி பொங்கி வழிஞ்சுது அப்படிங்கிறத. தாதிஜியோட மனசில் எப்போவுமே எது இருந்தது, இப்போ சென்ட்ரல் யாரெல்லாம் சரண்டர் ஆகிருக்காங்களோ அவங்க வீட்டை விட்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்த பிறகு இங்கே இருந்து அவங்க லௌகிகத்துக்கு போயிடக்கூடாது. அதாவது இங்கே அவங்களுக்கு அங்கே என்னெல்லாம் கிடைக்குமோ, அந்த தாய் அன்பு ஆகட்டும், தந்தையினுடைய அன்பு ஆகட்டும், எல்லாமே இங்கே கிடைக்கணும். அதாவது வீட்டினுடைய நினைவே வந்துடக்கூடாது. வீட்டுக்கு போகணும், அவங்க வந்து இங்கே வந்தவங்க ஒரு தடவை வந்தவங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடக்கூடாது, அந்த மாதிரி அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அதாவது மதுபன் தான் என்னுடைய உண்மையான வீடு அப்படிங்கிற உணர்வு வரணும் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் வந்து தாதியும் பாண்டவன் வந்திருந்தாங்க. அப்போ அந்த பாண்டவோட என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அந்த பாபா ரூமுக்கும் இந்த நம்ம டைனிங் போகிறதுக்கும் நம்ம அந்த வழியில் வந்து அங்கே உட்கார்றதுக்காக சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. இப்போ நான் போனோன்னே கூப்பிட்டாங்க, அங்கே வா, கை அப்படி ஆட்டி கூப்பிட்டாங்க விரலை. நான் போனேன். அப்போ கேட்டாங்க தாதி, நான் வந்து லண்டன்லேருந்து பொம்மை வாங்கிட்டு வந்தேனே, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை தாதி அப்படின்னு. இல்லையா, பார்க்கலையா இன்னும்? லட்சு பக்கத்தில் லட்சு தாதி நின்று இருந்தாங்க. லட்சு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. பொம்மையை எடுத்துகிட்டு வந்தாங்க. பொம்மையை எடுத்துகிட்டு வந்தோன்னு இவனுக்கு எப்படி சாவி போடுறது, எப்படி ஓட்டுறது, அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னா. எப்படியும் அதான், அதாவது அவங்க வந்து எனக்கு அப்படி பொம்மை எனக்கு கொடுக்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி அது எப்படி சாவி போடணும், எப்படி அது ஓடுது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது சின்ன விஷயந்தான். ஆனால் என்னுடையவங்க தாதிச்சு எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு உணர்வு ஏற்பட்டுது அந்த நேரத்தில். என் மனசு பார்த்தீங்கன்னா அப்படி நிறைஞ்சிருச்சு, அவ்வளோ அன்பில் அப்படி மூழ்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவு அன்பு அந்த நேரத்தில் ஃபீல் ஆச்சு. நான் ஒரு சாதாரண ஆள், அப்போ தான் வந்திருக்கிறேன், மதுபன் ஆச்சு. அப்போ தான் ஒரு வருஷமோ 2 வருஷமா ஆச்சு. என்ன அவங்க கூப்பிட்டு என்ன கேட்கணும்னு அவசியமே இல்லை. பெரியவங்க ஆனால் எப்படி இருந்திருக்காங்க, தாய் அன்பு கொடுக்கறதுக்கு. அதாவது மதுபன் வாசிகள் நம்மளுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உணர்வு கொடுத்தாங்க. அதே நாமளும் கிடையாது,
யாரெல்லாம் அவங்களை மீட் பண்ணுறாங்களோ, ஷிபீரில் வந்தவங்களா இருந்தாலும் சரி, மதுபனவாசிகளாக இருந்தாலும் சரி, பாட்டியில் வரக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே வந்த ஒரு அனுபவம் எல்லாருமே அடைஞ்சிருப்பீங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா தாதி வந்து எப்படி கையை எப்படி, அதனால தான் தாதி மேடையில் வரும்போது லாஸ்ட்டில் என்ன பண்ணாங்க, அப்படியே கை அப்படி நெஞ்சோடு அணைக்கிற மாதிரி அணைச்சிப்பாங்க. நம்மளை ஏதோ ஹக் பண்ணுற மாதிரி அணைச்சிக்கிற மாதிரி. அந்த மாதிரி அவ்வளோ அன்பு, யாருன்னெல்லாம் அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது, எல்லார் மேலேயும் சமமான அன்பு இருந்தது, எல்லாம் தாய் அன்பு மாதிரி. இது ஒரு அனுபவம் ஆச்சா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தாவினுடைய தேவியாக இருந்தாங்க தாதிஜி. அதனுடைய ஒரு அனுபவம் சொல்கிறேன். சத்தியஸ்வரூபம் அப்படின்னா சத்தியம் வெறும் பேச்சளவில் மட்டும் கிடையாது, அது காரியத்தில் அவங்க செஞ்சுருப்பாங்க, அதை தான் சொல்லுவாங்க. பாபா தாதி எப்பவுமே சத்தியம் சிவம் சுந்தரம் பாபாவுக்கு எப்படி இருக்கோ அதே போல் அவங்களும் இருந்தாங்க. அதாவது தாதிஜி வந்து ஷிபீர் இருக்கும், இங்கே அடிக்கடி ஷிபீர் நடக்கும்ல, அப்போ வந்து விஐபிகள் வருவாங்க, இல்லை கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்போ எல்லாம் மேடையில் வந்து தாதிஜி வந்து எல்லாரையும் கேட்பாங்க, யாராவது இருக்கீங்களா தன்னுடைய உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஒரு பொய்யுமே சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாருடைய கையும் அவங்க உயராது, அது மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, பிஎம்மாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கை தூக்க மாட்டாங்க. ஆனால் தாதிஜி அவ்வளோ பெருமையோட கர்வத்தோட சுய மரியாதையில் அப்படி தூக்குவாங்க. அதே போல் நம்மளும் பார்த்துருக்குறோம், தாதிஜி வந்து சத்தியத்தாவினுடைய மூர்த்தியாக இருப்பாங்க எப்போவுமே. அதனால தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுடைய மனசில் ஒரு சீல் அடிச்ச மாதிரி, பிரிண்ட் போட்ட மாதிரி பசுமரத்தாணி போல் பதியுது. அப்போ இது வந்து சத்தியத்தாவினுடைய தேவியினுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது, தாதிஜி எப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் அவங்களுக்குள்ள அந்த தூய்மையினுடைய வைப்ரேஷன் நாலாபுறமும் பரவிட்டு இருக்குது. தூய்மையினுடைய பரிஸ்தா, லைட் மைட்டினுடைய பரிஸ்தா அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஆரா வந்து நாலா பக்கமும் அப்படி பரவி இருக்குது அப்படிங்கிறது நிறைய தடவை அனுபவம் ஆச்சு. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு மேக்னெட் நம்மளை இழுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அவங்க கண்ணை பார்த்தோம் அப்படின்னா. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் நடந்தது. கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு தாதிஜி வந்து வந்துட்டாங்க, பாண்டவன் வந்துட்டாங்க. அதில் ஒரு சின்ன குழந்தை வந்து பாபா தாதியை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அவங்களுக்கு ஆர்வம் இருந்தது. அப்புறம் பார்ட்டி வந்து பாண்டவன் வந்தாங்க. பாண்டவன் சைட் சீயிங்காக போவோம்ல, அப்போ போயிருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தாதி இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே தான் தங்குவாங்க, அவங்க இந்த ரூம் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பர்மிஷன் கேட்டு பார்த்தாங்க, எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி நீங்கள் தனியாக அப்படி எடுத்தோடனே தாதியை மீட் பண்ண முடியும், அதுக்கு பர்மிஷன் வேணும். அதுவும் வேறு, இது தாதிஜியோட ரெஸ்ட் டைம் மதியான நேரத்தில், அது 2-2:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில், இந்த நேரத்துலலாம் தாதிஜி ரெஸ்ட்டாக இருப்பாங்க, இப்போ வந்து மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் முடியாதுன்ட்டாங்க. அப்போ அந்த குழந்தை அவ்வளோ அழுதுது, கேட்கவே செய்யாது, சத்தம் போட்டு அழுதுது. அப்போ அந்த சத்தம் வந்து தாதிஜியோட காது கேட்டுடுச்சு. தாதிஜி கேட்குறாங்கன்னா யார் அழுறது அப்படின்ட்டு. ஒரு குழந்தை ஷிபீரில் வந்திருக்குது, உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால அழுது, உங்களை மீட் பண்ண விடலை, உங்களுடைய ரெஸ்ட் டைம் இல்லை அதனால விடலை அப்படின்னோடனே உடனே தாதிஜி அது எப்படி, நான் வரேன் இதோ அப்படின்ட்டு அவங்க ரெடியாகி வந்துட்டாங்க. 2-2:30 மணி. எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்துடுச்சு. அங்கே இந்த ஷிபீரில் இருந்தவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க இல்லையா, சுற்றி பார்க்குறது, பஸ்ஸு அங்கே தானே மத்தியான நேரத்தில் சாப்பாட்டுக்காக வரும் இல்லையா, அதனால் எல்லாரும் சுற்றி வந்துட்டாங்க. அவங்கள பேசுகிறத கேட்க வேண்டாம், அவங்கள பார்த்துட்டே இருக்கணும். அவங்கள பார்த்தும் போதே அவங்களுடைய அந்த பியூர் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபீலிங், இந்த சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம், தூய்மை எல்லாமே அதுக்குள்ளே நிறைஞ்சிருந்தது. அது ப்ராக்டிக்கலாக ஆழமாக அனுபவம் ஆச்சுது. அது டீப் ஃபீலிங் வந்து ஏற்பட்டது. அவங்கள தாதிஜியை பார்த்த உடனே அவங்களுடைய பியூர் வைப்ரேஷன் அப்படியே நமக்குள்ளே இறங்கின மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால தாதிஜி எப்போவுமே சிபிர் பாரங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இன்னையிலேருந்து பவித்திரமாக இருக்கணும் அப்படின்னு கை தூக்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் இன்னையிலேருந்து நாளையிலேருந்து தூய்மையாக இருக்கக்கூடியது யார், எல்லாரையும் அப்படி செய்ய வச்சாங்க தாதிஜி. ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறதே இல்லை. அதாவது பவித்திரத்தாவினுடைய விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது, அதை அவாய்ட் பண்ணிடணும். சாப்பாட்டினுடைய விஷயமா இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியத்தினுடைய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண தான் நினைக்கிறோம். அந்த பாடம் வரும்போது அப்படி நாசுக்காக சொல்லிட்டு போயிடுவோம். அவங்க கேட்டும் கேட்காத மாதிரி, அது அந்த காதில் கேட்டு அந்த காதில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கோர்ஸ் கொடுப்போம். அதனால அவங்களுக்கு அது புத்தியில் உட்காராது. அப்போ வந்துட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் தாதிஜி டைரெக்டாகவே கேட்பாங்க சிபிர் வந்தவங்கள, தூய்மையாக இருப்பீங்களா, பவித்திரமாக இருப்பீங்களா? அவ்வளோ தைரியம் யாருக்கு வரும்? யாரெல்லாம் தூய்மையாக இருக்க போறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாதிஜி. அவங்க நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ் மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இவங்க எப்படி பவித்திரமாக இருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் பவித்திரமாகணும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பியூர் வைப்ரேஷன், அப்புறம் லைட்
டபுள் லைட் ஸ்திதியினுடைய இதை பார்த்தோம். அப்புறம் 4வது தாதிஜி பார்த்தீங்கன்னா எப்போவுமே டபுள் லைட்டாக இருப்பாங்க. முதல்ல பார்த்து லைட் ஹவுஸ், இது டபுள் லைட், இது 4வது பாயிண்ட். எப்போவுமே டபுள் லைட்டாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய குழு வந்து பெரிய குழு, மதுபனுடைய குழுவாகட்டும், அப்புறமா பாபாவனுடைய அந்த ஃபேமிலி, பிராமணருடைய ஃபேமிலி ஆகட்டும், ரொம்ப பெருசு. நம்ம ஃபேமிலி ரொம்ப பெருசு. அதாவது பலவிதமான சமஸ்காரமுடைய ஆத்மாக்கள், சுபாவம் பலவிதமான உள்ள ஆத்மாக்களை ஒரே வழியில் நம்ம இந்த மாதிரி ஆத்மாக்கள்லாம் கூட வச்சுட்டு நம்ம ஒரு காரியம் செய்கிறதுனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதனால நிறைய விஷயங்கள் வந்தது அவங்க முன்னாடி. நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி சமஸ்காரம் கடினமாக மோசமாக இருந்தது. அதாவது மரியாதை, மான மரியாதைக்கான விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைனா நம்ம ஏகத்துக்கு எதிராக போகக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை கூட நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப வருஷம் ஞானத்தில் இருந்தவங்க கூட, அப்புறம் ஒரு பெரிய ஆபீஸராக இருந்தார், அவரு கூட அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்தார். அதனால சூழ்நிலை ஏற்பட்டது அந்த மாதிரி சமயத்தில். ஆனால் தாதிஜி அவங்கள எப்போவுமே டபுள் லைட்டாக வச்சுருப்பாங்க, லேசான நிலையில் இருப்பாங்க. நான் வந்து புதுசாக அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் வந்திருந்த போது பேப்பரில் வந்து போடுவாங்க அந்த மாதிரி தவறான விஷயங்களை. எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் அந்த நேரத்தில். நம்ம இயக்கத்திற்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது? அந்த மாதிரி இருக்கக்கூடாதே. அதாவது காம்பவுண்டுக்கு வெளியிலேயே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஆனால் தாதிஜி டபுள் லைட்டாக இருப்பாங்க. யார் செய்ய வச்சுட்டு இருக்கிறது? அவர் செய்ய வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ஏன் கவலைப்படணும்? செய்பவர் உட்காந்துருக்காரு, அவருக்கு கவலை இல்லைன்னா நம்ம எதுக்கு கவலைப்படணும்? பெரிய பயங்கரமான பிரச்சனையா இருக்கும். நமக்கு அது பெருசா தெரியும், ஐயோ என்ன ஆகுமோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கூட தாதிஜி நிச்சிந்தா இருப்பாங்க, கவலை இல்லாமல் இருப்பாங்க, லைட்டாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு படப்படப்படன்னு நெஞ்சு அடிச்சுக்கும். அவங்க அச்சா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கவலையினுடைய ரேகைகளை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு சமாதானம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அதுக்காக யோசிப்பாங்க. அதுக்காக இப்படி கிடையாது, இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ அந்த பிரச்சனையை நினைச்சிட்டு துக்கத்தில் இருக்கிறது அப்படி கிடையாது. பாபா சொல்கிறார்ல, காரணத்தை யோசிக்காதுங்க, அதுக்கான நிவாரணத்தை யோசிங்க. அதனுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக தாதிஜி இருந்தாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் தன் மேலே தாக்கத்தை ஏற்படுத்த அவங்க விடவே இல்லை. பிரச்சனைகள் வந்து நம்மளை பரிபோக்கம் ஆக்குறதுக்காக வருது, அதுலேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு தன்னைத்தானே பரிபோக்கமாக ஆக்கக்கூடிய பாடத்தை அவங்க மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க, தானும் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் தாதி சொல்லுவாங்க, நம்ம வந்து சாதாரணமானவங்க கிடையாது, அல்லாஹ்வினுடைய லோகத்தை சேர்ந்தவர்கள். அதனால் நம்ம வந்து சதா தன்னுடைய சோமானுடைய சீட்டில் செட் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 4 விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா ராயல் பர்சனாலிட்டி. தாதிஜி வந்து அந்த அவங்க ரூம் வந்து பக்கத்தில் தானே இருந்தது, பாபா ரூம், பாண்டவ பவனில். இப்போ நாங்கள் எல்லாம் குட் நைட் பண்ணுறது சொல்கிறதுக்காக போவோம் பாபா ரூமுக்கு. அப்போ 10-10:15 நாங்கள் யோகா முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது அப்போ மதுபனவாசிகள் 1-2 பேர் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் தாதிஜி நடப்பாங்க பாருங்க, ஒரு மகாராஜா நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது தாதிஜி வாக்கிங் போவாங்க, அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் அந்த கேட்டு வரைக்கும் தாதிஜி நடப்பாங்க. அப்போ நடக்கிறத பார்த்தா ராஜா, கிங் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அவங்க பர்சனாலிட்டி அப்படி இருக்கும், ஒரு மகாராஜா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அது வந்து அவ்வளோ கவர்ச்சிக்க கூடியதாக இருந்தது. எனக்கு ஃபீல் ஆச்சு, அது சத்யுகத்தினுடைய மகாராஜா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கேட்டு வரைக்கும் போகும்போது அங்கே செக்யூரிட்டிக்கு இருப்பாங்கல்ல பிரதர்ஸ், அப்போ அவங்களுடைய விஷயத்தையும் கேட்பாங்க, அவங்களே ரொம்ப அட்டென்ஷன் வைப்பாங்க. பாய் உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையும் அவங்க கவனம் கொடுப்பாங்க தாதிஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கும் வருவாங்க, டைனிங் வருவாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போ தாதி சொல்லுவாங்க, உட்கார்ந்தே நீங்கள் மஜா எடுங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை கேட்காதுங்க, அந்த சந்தோஷம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் கிச்சனில் போகிறாங்க, அது பழைய சாப்பாடை சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை பழைய சாதத்தை தாளிக்கிறாங்க அப்படின்னா, தாதிஜி அங்கே வந்துட்டாங்க அப்படின்னா உடனே தாதிஜியும் குல்சார் தாதியும் வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்தபோது எல்லாம் அங்கங்கே ஒழிச்சு வைப்பாங்க, தாதிஜி கண்ணில் பற்றக்கூடாது பழைய சாப்பாடு அப்படின்ட்டு. ஆனாலும் தாதிஜி பார்த்துருவாங்க. அப்போ தாதிஜி டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சப்ஜி, எனக்காக ஒரு கட்டவராக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இதயத்தை அப்படியே எடுத்துட்டாங்க, கவர்ந்துட்டாங்க, திருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது அப்படி கிடையாது. சத்தியம்
நேச்சுரலாக பேசுவாங்க. அவங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்னுடைய தாதி, மேரி தாதி அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு தடவை நான் பாபா ரூமில் உட்காந்துருந்தேன், சோஃபாவில் உட்காந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாண்டபவனில் பாபா ரூம் இருக்குல்ல, அப்போ தாதிஜி அங்கே வந்தாங்க திடீர்னு. அப்போ நான் எந்திரிக்க போனேன். ஒன்று தாதி சொன்னாங்க, அப்படி சகஜ பாவா உட்காருனாங்க. ஆனால் நான் கீழே உட்காந்துட்டேன். ஆனால் அவங்க சொன்னது அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது அவ்வளோ ராயல் ஃபீல் ஆச்சு, அவ்வளோ என்னுடையவர் அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. எப்படி ஒரு பாட்டி இருக்காங்கன்னா அவங்க பேரம்பேத்திகளை எப்படி ஒன்றா சேர்த்து அப்படி கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி அப்படி குசலம் விசாரிப்பாங்க. அப்படி அவ்வளோ அன்பு இருக்கும்ல, அது போல் தாதிச்சு அப்படி எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு அந்த அளவு அன்பு பண்ணுவாங்க. அதை கேட்கவே செய்யாதுங்க. அந்த சூழ்நிலையை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் லைஃப் இஸ் பெஸ்ட் லைஃப் அப்படிங்கிறத, அது மாணவ பருவம் தான் சிறந்தது அப்படிங்கிறத நான் தாதிஜியுடைய லைஃப்பில் பார்த்தோம். அதாவது படிக்க வைக்கிறது, கற்றுக்க கொடுக்குறது, யோகா பண்ணுறது, யோகா பண்ண வைக்கக்கூடிய அந்த ஆர்வம் அவ்வளோ இருந்தது, அபரிவிதமாக இருந்தது. ஓம் சாந்தி பவனில் முரளி எடுக்க தாதிஜி வருவாங்க. அப்போ 6:30 6:45 தாதிஜி வந்துடுவாங்க. யோகா பண்ணுவாங்க, யோகா பண்ண வைப்பாங்க. தாதிஜி அந்த ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அப்படி வைப்ரேஷனே அப்படி சுத்தமாக மாறிடும், டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நமக்கு பிடிச்ச பாடத்தை எடுக்கக்கூடிய டீச்சர் இல்லை பிடிச்ச டீச்சர் வராங்க அப்படின்னா எப்படி நம்ம அவ்வளோ ஆர்வத்தில் ரெடியாக இருப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது. அதே போல் எல்லாரும் அப்படி கீழே உட்காந்துருவோம் போய். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இருந்தது, கதி இருந்தது, சென்ட்ரல்லாம் இருக்கிற மாதிரி. தாதிஜி உட்காருவாங்க கதியில், காலுக்கு மேலே கால் போட்டு இப்படி பிரம்மா பாபா உட்காந்துருப்பார். அதே மாதிரி நாங்கள் அப்படி இப்படின்னு உட்காந்துருப்போம். அப்போ தாதி சொல்லுவாங்க, அப்படி அலர்ட்டா நான் எப்படி உட்காந்துருக்கணும் அதே மாதிரி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க, நேராக நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் உடனே நிமிர்ந்து உட்காந்துருவோம். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் இருக்குதுல்ல, அவங்க சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அன்பு கலந்து இருக்கும். தேன் காதில் பாயிற மாதிரி இருக்கும். இப்போ தாதிஜி இப்போ கிளாஸ் முரளி எடுக்கிறது கூட அவ்வளோ ரமணீகமாக இருக்கும். அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு தடவை நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன பாடத்தில் முரளியில் நிறைய விஷயங்களும் நடுவில் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கேட்கும்போது நான் அப்போ தான் புதுசு, நான் என்ன கேட்டேன்னு சொன்னாங்க, நான் ஊருக்கு பஞ்சாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தாதிஜி சொன்னாங்க, இல்லை மேலே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ இனிமையாக படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் புதுமைத்தன்மையே நிறைய இருக்கும், புது பாயிண்ட்ஸு. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஓம் சாந்தி பவனை ஒட்டி பால் உத்தான் அப்படின்ட்டு ஒரு கார்டன் இருக்குது, அங்கே வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. சில நேரம் சாந்தி ஸ்தம்பத்தில் வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. அங்கே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் எடுப்பாங்க. அதாவது புதுமைத்தன்மை நிறைய இருக்கும். ஒரு தடவை மழை பெஞ்சுது, நிறைய தடவை மழை பெய்யுது. அப்போ தாதிஜி கூப்பிட்டாங்க, அத்தம்பாய் தேவ்பாயை கூப்பிட்டாங்க, கேட்டாங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இப்போ பக்கோடா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சு அங்கே ஏதாவது கொடுப்பாங்க டோலி, மழை சீசன் வந்துடுச்சு அப்படின்னு. அப்போ அவங்க முன்னாடி முடியாதுன்னு சொல்ல முடியுமா, தாதி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், அங்கே சுட சுட பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி புது தன்மைகளை புகுத்திருந்தாங்க தாதிஜி. எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய எல்லா சக்திகளையும் வில் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, கையில் மூலமாக பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தாதிஜி சரீரம் ஒன்று பாபா அதை ப்ராக்டிக்கலாக இந்த எல்லா சக்திகளையும் நாங்கள் பார்த்தோம் தாதிஜி கிட்ட. பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இவங்களை பார்த்தவும் போதே அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நமக்கு அவ்வளோ உயர்வாக இருந்திருக்கும், அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவங்க இவ்வளோ இப்படி இருக்காங்கன்னா அவர் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு. தாதிஜி எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. படிப்பு கிளாஸாக இருந்தாலும் சரி, யோகாவாக இருந்தாலும் சரி. சில நேரம் கர்பா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கான பிக்னிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்று தாதிஜி சொல்லுவாங்க, இப்போ வாங்க முடிஞ்சுதா எல்லாம் அப்படி உட்காருங்க எல்லாரும் ஹாலில் அப்படின்னு சொன்னா அப்படி உட்காந்துருவாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படி தெரியும், பரந்தாமமே கீழே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும். முற்றிலுமாக சைலன்ஸ், ஒரே கான்சன்ட்ரேஷன். யாருடைய மனசு புத்தியாக வெளியே போச்சுன்னா அங்கே அது இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள் கூட சேஞ்ச் ஆகி போயிடும். தாதிஜிகளை பார்த்தோன்னே நம்மளுடைய எண்ணங்களுடைய அந்த திசையே மாறி போயிடும், பாசிட்டிவ் ஆயிரும், ஹை ஆயிரும், பவர்ஃபுல் ஆயிரும். அதாவது சாதாரண எண்ணத்தில் இருந்திருப்போம், திடீர்னு பார்த்தா சக்திசாலி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். முற்றிலுமாக தூய்மையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். யார் ரொம்ப வீக்கான சோலா இருக்காங்களோ அவங்களுக்குள்ள கூட ஒரு சக்தி அப்படியே ஊடுருவி வந்துடுற மாதிரி தோணும். அந்த நேரத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காக பலசாலிகள் ஆயிடுவாங்க.
சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ் பாயினுடைய கிளாஸ் நடக்கும். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நோட்டு பென் எல்லாம் வச்சுட்டு எழுதுறதுக்காக ரெடியாக உட்காந்துருப்பாங்க முதல்ல சீக்கிரமே வந்து. அதாவது ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கணும், அத்தனை வருஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அத்தனை வருஷம் முரளி கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோ பெரியவங்க இன்சார்ஜ், ஆனாலும் கூட அவங்க நோட் பென் வச்சு எழுதுவாங்க ஜெகதீஷ் பாய் கிளாஸ் இருக்கிறார் அப்படின்னா. அப்போ அந்த அளவு நம்ம கூட நமக்குள்ளே எவ்வளோ இருக்கணும், படிக்கக்கூடிய ஸ்பீடு. ஏதோ கொஞ்சம் நாள் நம்ம இருக்கிறோம், அவங்க வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நம்மலாம் குழந்தைங்க. அப்போ நமக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே நம்ம பெண்ணெல்லாம் நோட்டு எழுதுறது இல்லை, பேனா வச்சுக்கிறது இல்லை, சும்மா வந்து கேட்டுட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் விடுறோம் அப்படின்னா அது சரியில்லைல்ல. அப்போ நம்ம எவ்வளோ அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவங்களே எவ்வளோ இருந்தாங்க அத்தனை வருஷத்துக்கு பிறகு. அப்போ நமக்குள்ளே எவ்வளோ படிப்பு மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கணும். அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா விஷாலமான இருதயம் இருந்தது அவங்கள்ட்ட. அதாவது ஒரு சம்ராட் மாதிரி, ஒரு சக்கரவர்த்தி மாதிரி அவங்கள்ட்ட விஷாலமான இதயம் இருந்தது. பிராட் மைண்டினுடைய சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதாவது வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருந்தது. ஏன்னா மதுபனுடைய குளிர் ஒரு விசித்திரமானது, ரொம்ப ஊடுருவக்கூடியதாக இருக்கும், ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். அந்த குளிர் டைமில் நிறைய பேர் வந்து சொட்டரு தெரியாதுல்ல அவங்களுக்கு, அதனால சொட்டரு மஃப்ளர்லாம் எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க. உடனே தாதிச்சு கேட்பாங்க, யாரெல்லாம் சொட்டரு மஃப்ளர் எடுத்துகிட்டு வரல, கைத்துக்கிறவங்களாம் முன்னி பேஞ்சிக்கிட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க. அப்போ முன்னி பேஞ்சு அங்கே வந்து அப்படி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுருவாங்க, யார் யார் இல்லையோ வாங்கப்பா வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் எடுத்துப்பாங்க, கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வேலை பார்க்கக்கூடிய கொத்தனார், சித்தாள், பெரியாள் எல்லாருக்குமே அவங்க மேலேயும் கவனம் வைப்பாங்க, அவங்களுக்கும் சவுட்ரு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பரம்பரை அப்போலேருந்தே நடந்துட்டு இருக்கு. குளிர் காலத்தில் வந்து அவங்களுக்கு சொட்ரு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே இந்த மவுண்ட் அப்பில் வந்து எப்பெல்லாம் அங்கே யாருக்காவது மேரேஜ் நடக்குது அப்படின்னா அந்த சாலு, லட்சுமி நாராயணன் பிளேட்டு அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க அங்கே மேரேஜுக்காக. எங்கே யாருக்கு மேரேஜ் நடந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு அந்த பரம்பரை, அந்த கலாச்சாரம். அதனால் எனக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிது. அந்த சால், அந்த லட்சுமி நாராயணனுடைய பிளேட்டு கொண்டு கொடுக்கறதுக்கானது எங்கெல்லாம் மேரேஜ் நடக்கும் அங்கெல்லாம் நம்ம போக வேண்டியதாக இருக்கும், கொண்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பிரம்மாகுமாரிஜி வந்திருக்காங்க, நம்ம கூட வச்சு நம்ம கூட ஃபோட்டோ கூட எடுத்துப்பாங்க. அடுத்தது 8வது வந்து தாதிஜிக்குள்ள பகுத்தறியக்கூடிய சக்தி பயங்கரமாக இருந்தது, 100%, 100%. எப்படி தீதி மன்மோகனிஜிக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்க ஒரு செகண்ட்லேயே ஒருத்தரை பார்த்தோன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணிடுவாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன காரியத்துக்கு இவங்க யூஸ் ஆவாங்க அப்படின்ட்டு எல்லாமே. அதே போல் தாதிஜியும் இருந்தாங்க. ஒரு தடவை தாதிஜி எங்கேயோ போயிட்டு வந்தாங்க, அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபாரினுடைய அனுபவம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து நிர்வேர் பாய்ஜி, தாதா சந்திராஸ், தாதா விஸ்வரத்தன் அவங்க எல்லாம் உட்காந்து, சீலு தாதி, சசி தீதி அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்போ கிளாஸ் முடிஞ்சோன்னா டோலி கொடுத்தாங்க, தில்குஷ் மிட்டாய் டோலி இருக்குல்ல அது கொடுத்தாங்க. அப்போ சசிபேன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, யார் வந்து சீனியர்ஸ் பெரியவங்களாம் இருக்கீங்களோ அவங்களாம் முதல்ல வாங்க அப்படின்ட்டு. அப்போ எனக்கு என்ன வந்தது, ஃபஸ்ட்டு டோலி எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லோரும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே தாதிஜி, நான் அப்படி நினச்ச உடனே தாதிஜி வான்னு கூப்பிட்டாங்க என்னை பார்த்து. டக்குன்னு உடனே ஸ்டேஜுக்கு போனேன், என் வாயில் அந்த ஃபஸ்ட்டு டோலி எனக்கு வச்சுட்டாங்க. மற்றவங்க லைனில் நின்றுட்டு இருந்தாங்களா, அவங்க எல்லாம் அதுக்கு பிறகு தான் வாங்கினாங்க. இந்த மாதிரி தாட் ரீடராக இருந்தாங்க தாதிஜி. அதனால அவங்க முன்னாடி நம்ம இருக்கும்போது நமக்கு அப்படி தோணுச்சு, அதாவது அவங்க நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்னு அவங்க கேட்ச் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க முன்னாடி இருக்கும்போது நம்ம என்ன யோசிக்கணும், அப்போ அதை எப்படி என்ன யோசிக்கணுங்கிறத முன்னாடியே யோசிக்கணும். அதனால நம்மளுடைய சங்கல்பம் அந்த நேரத்தில் சாதாரணமானதாக இருக்கக்கூடிய, அது பரமாத்மானுடைய சக்தியால் நிறைந்த சங்கல்பங்கள் நம்ம வரணும் அப்படின்ட்டு நம்ம அட்டென்ஷன் வச்சிருப்போம் எப்பவுமே. அடுத்து 8வது தாதிஜி வந்து பார்த்தீங்கன்னா பணிவினுடைய மூர்த்தியாக இருந்தாங்க, நிர்மான்தாவினுடைய மூர்த்தி. தாதிஜிக்குள்ள இவ்வளோ விசேஷ தன்மைகள் இருந்தது, சாதகி தன்மை இருந்தது, எவ்வளோ அவங்க வந்து பவர்ஃபுல்லானவங்க. ஆனாலும் கூட அவங்களுக்குள்ள நான் அப்படிங்கிறது இல்லை, எப்பவுமே நான்கிறதுல இருந்து அவங்க விடுபட்டவங்களா இருந்தாங்க. அதாவது நான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க மறந்து போயிட்ட மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க வாயிலிருந்து அவங்க கிளாஸ் எடுக்கும்போது ஒரு பொழுது நான்கிறது சொல்லவே மாட்டாங்க, தாதிஜி சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் என்ன விரும்புறேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. தாதிஜி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தாதிஜியோட விருப்பம் என்னன்னா, தாதிஜி என்ன சொல்றேன் அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அது வந்து சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது, அது ஒரிஜினலாவே நமக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்குள்ள அகங்காரம் சுத்தமா இல்லை அப்படின்னு, 0.
ஒரு தடவை சாயங்கால நேரத்தில் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருந்தது மதுபனவாசிகளுக்காக சாயங்கால நேரத்தில் மெடிடேஷன் ஹாலில் பாண்டவபவனில். அப்போ வந்து அது வெயில் காலம், அந்த நேரத்தில் தண்ணி வந்து ரொம்ப டிமாண்டாக இருந்தது. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணியை பார்த்து இது பிரபுவனுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் வந்து தாதிஜியினுடைய வாயில எப்பவுமே வந்துருக்கும். அது பக்காவாயிடுச்சு அவங்களுக்குள்ள. அதாவது இங்கே அவதார் பிரதர்னு ஒரு பிரதர் இருக்காரு, அவருக்கு கீழே தான் நான் சேவை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து அப்போ 2-3 வருஷம் தான் இருந்தது. அப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எங்கே வந்து தண்ணியினுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது, யார் அதுக்கு இன்சார்ஜு, யார்கிட்ட கேட்கணும், என்ன மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அத்துப்படி அது அவர் அந்த மீட்டிங்லாம் ஆனால் அவர் இல்லை, அவதார் பாய். நான் தான் இருந்தேன். ஞான் சரோவரில் சோசியல் விங்கோட கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்தது, அவர் அங்கே போயிட்டாரு. அப்போ தாதிஜி அந்த திடீர்னு சொன்னாங்க, அவதார் பாய் எங்கே இருக்காரு, தண்ணி பற்றி என்னுடைய விஷயத்த சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க யாரோ அவர் இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு கூட யாரெல்லாம் சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் மட்டும் தான் இருந்தேன். எனக்கு மவுண்ட் ஆபுவை பற்றி அவ்வளோ தெரியாது. எப்படி என்ன நான் சொல்கிறது தாதிக்கு. ஆனாலும் நான் தாதிஜி கிட்ட போயிட்டேன், ஏன்னா தாதிஜி கூப்பிட்டுருக்காங்கல்ல. அப்போ நான் போயிருந்தேன். போனோன்னு நான் போய் கீழே உட்காந்துட்டேன். ஒன்று தாதிஜி சொன்னாங்க, ஏன் கீழே உட்காடுறேன். அவங்க பக்கத்தில் இருந்த சேரை காட்டி முன்னி பேர் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, இந்த இதில் உட்காரு அப்படின்னாங்க. தாதிஜி சொன்னோன்னே எனக்கு மனசு குளிர்ந்து போயிடுச்சு. அதாவது அவ்வளோ பணிவு. எவ்வளோ பெரிய தாதி நம்மளை எங்கே உட்கார வைக்கிறாங்கன்னு தோணுச்சு எனக்கு. தாதிஜி வந்து ஒவ்வொருத்தரையும் தனக்கு சமமாக மாற்றக்கு தான் நினச்சாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, தண்ணி வந்து இப்படி இதாக இருக்காமே என்ன பண்ணுறது அப்படின்னு. தாதி நான் சொன்னேன், தாதிஜி பாய்ஜி கிட்ட கேட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு. பாய்ஜி வந்த பிறகு தான் கேட்டு சொல்லணும். அப்போ சரி ஓகே டீகே அப்படின்னு சொல்லிட்டு டோலியை கொடுத்துட்டு டீகே போய் உட்காரு அப்படின்ட்டாங்க. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போய் தாதி ஒவ்வொருடைய இதயத்தையும் அப்படி கவர்ந்துருவாங்க. உங்களுக்கு எதாவது வேணுமா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எப்படி போயிட்டுருக்கு புருஷார்த்தம், நல்லா சாப்பிட்றீங்களா, நல்லா தூங்குறீங்களா, அவ்வளோ நல்லா விசாரிப்பாங்க. எவ்வளோ பெரிய சீஃப் தாதிஜி ஒவ்வொருத்தர் மேலே அவ்வளோ அட்டென்ஷன் வைப்பாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவபவனில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இல்லாமல் போயிடும், 0 ஆயிரும். 99 நான் அப்போ தான் வந்திருந்தேன். 99 தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் 2009 தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. 2019 தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இனி 2029 பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. அப்போ அதனால் செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. செக்யூரிட்டி பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக செக்யூரிட்டி இருக்கும். இல்லை ஒரு பாதி 1 மணி வரைக்கும் இருக்கும். 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் செக்யூரிட்டி பார்த்துட்டு 2 சுற்றி வரணும். அப்புறம் ஒரு வேலையும் இல்லை, உட்காந்துட்டு வாணி இருக்கும், வாணி புக்கு இருக்கும், விவேக் முரளி, அதெல்லாம் படிச்சுட்டு அதை படிச்சுதான் அவனுடைய பாயிண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எழுதுவேன் தனியாக நோட்டில். பென்னு நோட்டு வாங்கி அதனுடைய டைரி இப்பவும் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம தூங்கும்போது என்ன ஆச்சுன்னா தாதிஜி கனவுல வந்துட்டாங்க. தாதிஜி கனவுல வந்து கேட்குறாங்க, என்ன செக்யூரிட்டி வேலை சேவையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, உடம்பெல்லாம் ஓகேவா, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறியா, நல்லா கிளாஸ் கேட்குறியா, யோகா பண்ணுறியா அப்படின்னு விசாரிச்சாங்க. அவன் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. தாதிஜி கனவுல வந்து விசாரிக்கிறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க. அடுத்தது 10வது பார்த்தீங்கன்னா உபராம் விருத்தி. தாதிஜி பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிட்டாச்சாக இருப்பாங்க, எல்லாருக்கும் அன்பு பண்ணுவாங்க, ஆனால் யார் மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது. தாதிஜி எல்லாருடையவங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொந்தம், யாருக்கும் இல்லைன்னா யாருக்கும் இல்லை, அவ்வளோ டிட்டாச்சு. தாதிஜியை ஒரு தடவை கிளாஸில் கேட்டிருக்காங்க, நீங்கள் இல்லைன்னா என்ன, நீங்கள் தான் என்னுடைய உயிர், நீங்கள் இல்லைன்னா நான் இல்லையே, ஆனால் எல்லாருமே என்னுடையவங்க, ஆனால் யாரும் எனக்கு பர்சனலாக என்னுடையவங்க கிடையாது, எல்லாரும் மொத்தமாக என்னுடையவங்க அப்படிம்பாங்க. அதை கேட்கும்போது அவங்களுடைய தாரணைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2005 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாதிஜி பாண்டவபவனில் தான் இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு பெர்மனெண்ட்டாக தாதிஜி கீழே போயிட்டாங்க, மேலே வரவே இல்லை. அதாவது பாபா மீட்டுக்கும் 2 நாளைக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி கீழே போவாங்க, அப்புறம் பாபா மீட்டு முடிஞ்சு 2-3 நாள் கழித்து மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு தடவை வந்து என்னாச்சுன்னா கீழே போக்கு ஆரம்பித்தாங்க. அங்கே எல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் வந்து வீட்டினுடைய முற்றத்தில் பாண்டவபவனில் எல்லாரும் நின்னாங்க. எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கீழே போகிறேன், சாந்திவன் போகிறேன். அது கூட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த டைமில் மதுபனவாசிகளும் அப்ரோடு போனாங்க, கீழே போகிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டு தான் போவாங்க எல்லார்ட்டையும். அந்த மாதிரி சிஸ்டம் அந்த டைமில் இருந்தது. இப்போ யார்ட்டையும் சொல்கிறது இல்லை யாரும். அப்போ அந்த நேரத்தில் நான் போனேன், பார்த்தேன் தாதிஜி தனியாக உட்காந்துருந்தாங்க. நான் தாதிஜி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அப்போ சொன்னேன், தாதிஜி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சது தாதிஜியோட கண்களில் அவ்வளோ உபராம் ஸ்திதி, விலகிய பற்றற்ற நிலை, கர்மாதி ஸ்டேஜ் பாபா சொல்லுவார் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து அந்த வைப்ரேஷன் நல்ல அனுபவம் ஆச்சு. தாதிஜி இப்போ அவங்களுடைய ஃபுல் சம்பூர்ண ஸ்திதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு.
அந்த ஃபோட்டோ இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்குது. நேற்று தான் நான் கம்ப்யூட்டரில் பார்த்தேன். உங்களுக்கும் நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். அதாவது நம்மளை தான் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க தாதி, ஆனால் நம்மளை பார்க்கல, வேற எங்கேயோ இருக்காங்க. இந்த உலகத்திலிருந்து மொத்தமாக டிட்டாச் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்களில் தெரிஞ்சுது. நீங்கள் கூட நிறைய பேர் அனுபவம் பண்ணியிருப்பீங்க.